என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? தொழில் போக்குவரத்தை பத்தி கேட்கணுங்க மேடம். கடகராசி பூச நட்சத்திரம் மகர லக்னம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய அதிகமான இது நிகழ்ச்சி பாக்குறேங்க ஐயா. நல்லா இருப்பீங்க, பேசுறேங்க ஐயா. ரொம்ப நல்லா இருப்பீங்க. சந்திராதியோகம் படிக்கிறேன் ஐயா. ஒரு நல்ல வார்த்தையை எனக்கு எப்படி என்னங்கிறது சொல்லுங்க ஐயா. நல்ல வார்த்தை தான். அஷ்டமச்சனிலாம் முடிஞ்சு போச்சே. கடகராசிக்காரங்களை தான் புளிஞ்சு எடுத்துருச்சே. துவச்சி துண்டா தூக்கி தலையில போட்டு இறுக்கிட்டு போயிடுச்சே. ஆமாங்க. அதுல அஷ்டமாதிபதி திசையும் நடந்ததுங்கய்யா. அஷ்டமாதிபதி தசை அஷ்டமச்சனி. அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டனே. அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டனே. இந்த ஜூன் 5 சூரிய தசை முடியுது. இப்போ சந்திர தசை நடக்குது. நல்ல வேலையா சந்திரன் அதீத சுபத்துவமாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் அவர் அதீத சுபத்துவமாக இருக்கிறார். சூரியன் 3 டிகிரி என்ன திதியில் இருக்கிறீங்க. அதீத சுபத்துவமாக சந்திரன் இருக்கிறார். 7ஆம் இடம் அதீத சுபத்துவமாக குரு சுக்கிர தொடர்புகள் இருக்குது. சதுர்த்தசி பௌர்ணமிக்கு முந்தின அமைப்புகள் இருக்கா. நல்ல வேலையா சனி பார்த்துட்டார். இது சனி பார்க்கலைன்னா மனைவியை பாதிக்கும். சரிங்கய்யா. சனி செவ்வாய் ரெண்டுமே சந்திரனை பார்த்துருச்சு. அதீத சுபத்துவம் ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடாது. இருந்து தசை நடத்தக்கூடாது. ஆமாங்க, அது சொல்லிருக்கீங்கய்யா. அதுக்காக எப்படி இந்த திசையில ஏதாவது நான் ஒரு கோல்ட் ஸ்மித்திங்கயா விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்துவீங்கயா. சரி, ரொம்ப சிரமப்பட்டுடுங்கய்யா. உங்க ஜாதகத்துல யாரு குரு தானே அதிக சுபத்துவமா இருக்கிறாரு. ஆமாங்கய்யா. விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே தங்கத்தை தானே பண்றீங்க. ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. மஞ்சள் தானே உங்களுக்கு. ஆமாங்கய்யா. தங்கம் தானே உங்களுக்கு சாமி. ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. உங்க விஸ்வகர்மா குலம்ன்றத இந்த குரு அவ்வளவு சுபத்துவமா இருக்கிறது தெளிவா தெரியுதே. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இருப்பு. உங்க ஜாதகத்துல குரு தானே அதிக சுபத்துவம். கண்டிப்பாங்கய்யா. வேற எந்த கிரகமும் சுபத்துவம் இல்லையே. அப்ப நீங்க தங்கத்தை வச்சுதான் பிழைக்கணும். ஆமாங்கய்யா. ஆனா அஷ்டமச்சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த சந்திர திசை எப்படிங்கய்யா இருக்கும்? சந்திர திசை நல்லா, இதை மாணவர்களுக்காக சொல்றேன், உங்களுக்காக இல்ல. பார்த்தவொன்னே பளிச்சுன்னு தெரியறது அதீத சுபத்துவம். நல்ல வேலை சனி பார்த்தது செவ்வாய் பார்த்ததுன்னு ஆதரவு படுறேன். இந்த மாதிரி அதீத சுபத்துவத்துல மனைவியை சனி செவ்வாய் பார்க்காம இருந்தா பாதிக்கும். சரிங்கய்யா. ஆனா நல்ல வேலையா அந்த சந்திர திசை உங்களுக்கு நல்லா இருக்கும். பங்கப்பட்டுருச்சு. சரிங்கய்யா. பங்கப்பட்டு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கனால சூரிய திசை உங்களை 10 பைசா இல்லாம பண்ணிடுச்சு உங்களை சூரிய திசை. ஆமாங்கய்யா, சொல்ல முடியாத துயரங்கய்யா. நான் ரொம்ப இதுல உங்ககிட்ட எப்படியாவது லைவ் பிடிக்கணும்னு நானும் வாரம் ட்ரை பண்ணுவீங்க. இந்த கெட்ட நேரம் முடிஞ்சவன தானே கிடைக்குது. கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. உங்களுக்கு எப்போ முடியுது? 5/6/2025 முடிஞ்சிருக்கு. கரெக்டா ஒரு மாசத்துல உங்களுக்கு லைவ் கிடைச்சிருச்சுல. ஆமாங்கய்யா. இன்னும் சொல்ல போனா உங்க பிறந்த நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் சூரிய திசை முடிஞ்சிருக்கும். ஆமாங்கய்யா. ஆமாங்க. பிறந்த நேரம் ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தா ஒரு மாசம் முன்ன பின்ன வரும். இருக்கலாம். உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் சூரிய திசையே முடிஞ்சிருக்கும். சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை நல்ல நேரம் ஆரம்பிக்குது. லைவ்ல பதில் கிடைக்குது. கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. சந்திர தசை என்ன நடக்கும்னா 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்தையும் லக்னத்தையும் சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை. குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க மனசு நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை துட்டு, பணம் வரும். என்னங்கய்யா? பணம் வரும். தொழில் நல்லபடியா நடந்தா போறீங்க. தொழில் நடந்தா தானே பணம் வரும். ஆமாங்கய்யா. தொழில் நடந்தா தானே பணம் வரும். பணம் எதுல வரும்? பாதாளத்திலே போய் தோண்ட முடியும்? தொழில் நல்லா நடந்து பணம் வரும். 6 வருஷமா ரோட்ல தான் தெரிஞ்சீங்க. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன். 6 வருஷமா அட்டமாதிபதி 2ஆம் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் பறிச்சிட்டார். குறிப்பா பாக்கியத்தை பறிச்சாரு, எல்லாத்தையும் பறிச்சாரு. சனியின் பார்வை சூரியன் வாங்கவே கூடாது. சனியின் பார்வை வாங்கிய சூரியன் 8ஆம் இடத்து பாவத்துவ சூரியன் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எல்லாத்தையும் பண்ணாரு உங்களுக்கு. ஐயா உண்மை சொல்றீங்கயா. என்னுடைய பொண்ணு நான் தூக்கி வளர்த்த பொண்ணுங்கய்யா. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனங்கய்யா. பயோடெக் காரணியாவில படிக்க வச்சுங்கய்யா. என்னுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த ஒரு 2-4-5 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்தக்கார பையனையே கல்யாணம் பண்ணிட்டாங்கய்யா. எங்களுக்கு தெரியாமையே. வேதனை தான். ரொம்ப மனவேதனை அடைஞ்சிட்டீங்கய்யா இதுல நானு. அதுதான் அசிங்கம் கேவலம்னு சொன்னேன். ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. உங்க இதை நான் பார்த்ததுல இருந்து சரி ஏதோ ஒண்ணு நடக்கும்னு நினைச்சீங்கய்யா. அது தொழிலெல்லாம் நான் நட்டப்பட்டேங்க. அதுல கூட நான் வருத்தப்படலைங்கய்யா. என்னுடைய மகள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சு கடைசியா இந்த மாதிரி பண்ணது ஒரு பெரிய மன வருத்தத்தை உண்டு பண்ணிடுச்சீங்கய்யா. 5ல சனி. 5ல சனி. ஆமாங்கய்யா. குரு பாக்குறாருங்கய்யா. இருக்கட்டும். 5 சனி இருந்தாலே முதல்ல சனி இருந்து தானே குரு பார்க்குறாரு. பெத்த மகளால பிரச்சனை தொல்லை. ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஜோசியத்தை அப்படியே புரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற மாதிரி
சரிங்கய்யா. 5ல சனி, முதல்ல 5ல சனி, அதுக்கப்புறம் தான் குரு பார்வை. ஆமாங்கய்யா. முதல்ல அசிங்கம், அப்புறம் நம்ம ஏத்துக்கிறோம். ஆமாங்கய்யா. முதல்ல என்ன இருந்தாலும் பெத்த மனம் பித்து இல்லையா? ஆமாங்கய்யா. என்ன இருந்தாலும் விட்டு போகுமா? கையை சாக்கடையில் விட்டா கையை எடுத்து வெட்டிட்டா போக முடியும்? கையை கழுவத்தானே செய்கிறோம். ஆமாங்கய்யா. ஒரு பையனே தாங்கய்யா பண்ணுனா, நம்ம கிட்ட வந்து சொல்லி பண்ணாம அவளா பண்ணிட்டாங்கய்யா. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்துக்க தான் செய்வோம். வேற ஒண்ணுங்கய்யா பண்ண முடியும்? அதேதான். பண்ண முடியாது. முதல்ல சனி, 5ல சனி பாபத்துவம், அப்புறம் தான் குரு பார்வை. ம். இந்த குரு பார்வை இல்லை, இந்த குரு பார்வை இல்லைன்னா, இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, சொந்தக்கார பையன்தான், இந்த சொந்தக்கார பையன்தான் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஆமாங்கய்யா. அந்த குரு பார்வை இல்லைன்னா அது அப்படி இல்லை, நீங்க சேர்த்துக்கவே மாட்டீங்க. வேற மாதிரி ஆயிருக்கும். கடைசி வரைக்கும் சேர்த்துக்க முடியாதபடி குடும்ப சூழல்கள் வந்துடும். ஆ, ஆ. குரு பார்வை முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்னு சொல்றேன்ல. முதல்ல பாபத்துவம் 5ல சனி இருக்கறனால பிள்ளையால மனவேதனை வந்துருச்சு. மனவேதனை நீங்க உங்க இத படிச்சிருக்கீங்க. அந்த 5ல உள்ள சனி சூரியனை பார்த்ததுனால சூரிய தசையில மனவேதனை வந்துருச்சு. ஆமாங்கய்யா. அதுல அஸ்தமச்சனி. சூரிய தசை சனி புக்தியிலேயே பொண்ணுடைய மனசு கேரக்டர் மாறி போச்சு 2022 ஏப்ரல்லையே. கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. 2022 ஏப்ரல்ல சூரிய தசை சனி புக்தியிலேயே மகளுக்கு சில விதைகள் போடப்பட்டு விட்டன. வீட்டுக்குள்ளேயே அரசல் பரசலாக ஏதாவது தெரிஞ்சு கண்டிச்சு கடைசியாக எல்லாம் வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துருச்சு. ஆமாங்கய்யா. கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. இதில் எப்படி அசிங்கம் வந்ததோ அப்படியே கௌரவமும் வரும். ஏன்னா வளர்பிறையாக சதுர்த்தசி திதியில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் லக்னத்தை பார்ப்பதால் கௌரவம் வரும். கௌரவம் எதில் வரும்? தொழிலில் வரும், தங்கத்தின் மூலமாக வரும். தங்கத்தின் மூலமான தங்க ஆச்சாரியாகிய கோல்ஸ்மித் ஆகிய நீங்கள் குருவின் குரு வந்து லக்னத்தில் திக்பலமாக அமைஞ்சிருக்கனால தங்கத்தின் மூலமாக, தங்க தொழிலின் மூலமாக கௌரவமும் பேரும் வந்து அதற்கு பிறகு பணமும் வரக்கூடிய அருமையான யோக ஜாதகம். கவலைப்படாதீங்க, பரம்பொருள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அருமையாக ஒரு பேரம்பேத்தி கிடைச்ச உடனே மறுபடியும் மகளுடைய தவறுகள்லாம் மன்னிக்கப்படும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.